மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழகம் இந்த வாட்டி போகும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து எலெக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த 60 வருஷம் ஆட்சியில் இல்லாத ஒரு எலெக்ஷனாக இது இருக்கணும். அதே மாதிரி தான் நடந்தது. எதிர்பார்க்காததை எதிர்பார்க்குங்கிற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி வேற லெவலில் நடந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்ததை அந்த சைட்லேருந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். நம்மளோட எதிர்பார்ப்பு ஒன்றையும் கிடையாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை, கஞ்சா இல்லாத தமிழகம், ரவுடிசம் இல்லாத தமிழகம், இது மூணுத்தையும் நம்மளுக்கு பக்காவாக கொடுத்துட்டாலே போதும். இலவசம், அவர் சொன்னது செய்ய தேவையில்ல. எந்த ஒரு கொடுத்த வாக்கையும் எங்களுக்கு இலவசமாக கொடுத்த வாக்கை செய்யவே தேவையில்லை. இது மூணுத்தையும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாலே தமிழ்நாடு க்ளீனாகிடும். ஊழலை ஒழிங்க, லஞ்சம் கொடுத்து வர்றது இதெல்லாம் உங்கள் கண் பார்வையில் நாங்கள் சொன்ன ஸ்டார்டிங் 3 மட்டும் கொண்டு வந்துங்க. போலீஸுக்கு பவர் கொடுத்து, அதுவும் அந்த போலீஸுக்கு கொடுத்த பவரை அவங்களும் மிஸ்யூஸ் பண்ணாத அளவில் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் கண்ணோட்டத்தில் இந்த 3த்தையும் வர வச்சு, அதே மாதிரி புதுசாக வந்திருக்க எம்எல்ஏ எல்லாரும் வந்து எதனா தப்பு பண்ணால் உடனே அவங்கள வந்து அம்மையார் ஜெயலலிதா மாதிரி உடனே பதவி விட்டு தூக்குற மாதிரி ஆட்சி நடத்தினார்னா யாராலையும் தமிழக வெற்றி கழகமே ஆளும் எப்போவுமே. இதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். எல்லாத்தையும் இதை ஷேர் பண்ணுங்கள். தலைவர் வரையும் போட்டோம் பார்ப்பாரு.